எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் வாசல்ல ஒரு விஷயம் காமனா இருக்குமே, பெருசா அமைதியா ஒரு நந்தி. நாம என்ன பண்றோம், நந்திக்கு ஒரு கும்பிடு, அப்புறம் ஸ்ட்ரைட்டா சிவனை பார்க்க போயிடுறோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சிவனுக்கு முன்னாடி ஏன் நந்தி உட்கார்ந்திருக்காரு? சும்மா காவல் தானா? இல்ல சிவனுக்கும் நமக்கும் நடுவுல ஏன் இவர் ஒரு பேரியர் மாதிரி இருக்காரு? ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நந்தி அங்க இல்லைன்னா நம்ம உடம்பே தாங்காது. அதுக்கு பின்னாடி ஒரு மிரட்டலான புராண ரகசியம் இருக்கு. புராணங்கள் படி சிவபெருமான் எப்பவும் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறவர். ஆனா அந்த தியானம் கலைஞ்சு அவர் கண்ணை திறந்தார்னா அந்த பார்வையிலிருந்து வெளிப்படும் சக்தி அண்ட சராசரத்தையே அதிர வைக்கும் அளவுக்கு உக்கிரமானது. குறிப்பா கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படும் அந்த தெய்வீக சக்தி சாதாரண மனுஷங்க நேரடியா தாங்குற அளவுக்கு இல்ல. நாம அப்படியே அந்த சக்தியை உள்வாங்கணும்னா நம்ம நரம்பு மண்டலமே அதிர ஆரம்பிச்சிடும். இப்ப புரியுதா நந்தி ஏன் நடுவுல இருக்காருன்னு? இப்பதான் மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட். நந்தி சிவனை மறைக்க உட்கார்ந்திருக்கல, சிவனோட உக்கிரமான சக்திய ஃபில்டர் பண்ணத்தான். சிவபெருமான் கண்ணை திறக்கும் போது அந்த சக்தி முதல்ல நந்தியோட கொம்புகள்ல தான் படும். அந்த 2 கொம்புகள் ஒரு ஆண்டனா மாதிரி செயல்பட்டு உக்கிரமான சக்தியை உள்வாங்கி அத நம்ம தாங்குற அளவுக்கு குளிரூட்டப்பட்ட சக்தியா மாத்தி நமக்கு அனுப்பும். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நந்தியோட 2 கொம்புக்கு நடுவுல சிவனை பாரு. ஏன்னா அந்த வழியா வர்ற பார்வைதான் நமக்கு பாதுகாப்பானது. மச்சான் இப்ப புரிஞ்சுதா? நந்தி சும்மா ஒரு நந்தி இல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அதிக வோல்டேஜ் கரண்ட் நம்ம வீட்டுக்கு வரும்போது டிரான்ஸ்ஃபார்மர் அதை குறைச்சு தர்ற மாதிரி சிவனோட உக்கிரமான சக்திய நம்ம தாங்குற அளவுக்கு மாத்தி தர்றவர் தான் நந்தி பகவான். இனிமே கோயிலுக்கு போனா நந்திய சாதாரணமா நினைக்காதீங்க, அவர் நமக்காக அந்த உக்கிரத்தை தாங்கி நிக்கிற மாவீரன். இந்த ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்க ஊர் கோயில்ல நந்தி எவ்வளவு பெருசுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு வெறித்தனமான புராண ட்விஸ்டோட நான் வர்றேன். ஹர ஹர மகாதேவ்.